அசோகனுடைய தாத்தா காலகட்டத்தில் மெகஸ்தீனிஸ்னு ஒருத்தவர் கிரேக்கத்திலேருந்து வர்றாரு. இண்டிக்கான ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதில் எழுதுறப்போ அரசவையில் போய் பார்க்குறேன், அரசன் அமைச்சன் எவனுக்குமே எழுத்தறிவே கிடையாதுன்னு மெகஸ்தீனிஸ் காரி துப்பிட்டு போயிருக்கிறாரு இவங்களை. அப்போ எழுத்து வேணும்னா அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க? தமிழ்லேருந்து எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ பின்னாடி வந்து ஹிந்தின்னு ஒரு மொழியை வந்து உருவாக்குனாங்க. தேவநாகரி அப்படின்னு அது எழுத்துக்கு பேர். அது என்ன நாகரின்னு ஒரு பேர். நாகர் அப்படின்னு ஒரு மக்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். வந்துட்டு தமிழர்கள் நாகர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ என்னன்னா மதவாத அடிப்படையில் இப்பயும் மக்கள் பிரிகிறாங்க இல்லைங்களா? நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் வந்து இன அடிப்படையில் தமிழன்னு சொல்லலாம், மத அடிப்படையிலையும் நான் சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு காலகட்டத்தில் பாம்பு தான் வந்து அதிகமான அறிவுடையதுங்கிறது மனிதர்களுடைய பொது நம்பிக்கை. புத்த சமயத்தில் தான் நம்பிக்கை, சமண சமயத்தில் தான் நம்பிக்கை. அப்போ மக்கள் வந்து பாம்பை கடவுளாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாம்பை கடவுளாக ஏற்றுக்கொண்டு பிரிகிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்துட்டு நாகர்கள் அப்படின்னு மத நம்பிக்கையின் அடிப்படையில் பிரிஞ்சு போகிறாங்க தமிழர்களிடமிருந்து. அப்படி போன நாகர்கள் இருக்காங்கல்ல, அவன்கிட்ட தமிழனோட எழுத்து தானே இருக்கும். ஆனால் பிரிஞ்சு போனதுனால அந்த எழுத்து வந்து திரிவு அடையுது. அப்படி திரிந்து வந்த எழுத்து இருக்குல்ல, அதுக்கு நாகரி அப்படின்னு பேர் இல்லைங்களா? இப்போ நகரம்னு சொல்கிறோமே, என்ன நகரம்? நாகரிகம்னு சொல்கிறோம், என்ன அர்த்தம்? நாகரிகமாக நடந்துக்குங்க அப்படின்னா நாகர் மாதிரி நடந்துக்கன்னு அர்த்தம். நாகரை போல நடந்து கொள்வது தான் நாகரிகம் அப்படின்ற சொல்லியுடைய தோற்றம். ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்திலே குறிப்பிடுறாங்க, நாகர்கள் வந்துட்டு ஒரு புகழ்மிக்க ஒரு அரசா இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி இந்த நகரம் தான் அப்படின்னா அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப நாகரிகம் என்பதை உருவாக்கி கொடுத்தவர்கள் நாகர்கள்ங்கிற தமிழர்கள். டாக்டர் அம்பேத்கர் உள்பட நிறைய பேர் இதை எழுதுறாங்க. அந்த நாகர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து எழுத்து கொண்டு வந்து ஹிந்தியோட எழுத்து அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்ப சொந்தமா உனக்கு ஒரு எழுத்து இருக்கா? எழுத்தறிவில்லாதவர்கள் கீழானவர்கள்னா எழுத்தே இல்லாத நீ எல்லாம் யாரு? வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாகர்களை பற்றி என்னுடைய மன்னர் பேசியிருப்பாரு. அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு தான் இப்போ வீடியோக்கில் வந்திருப்பீங்க. ஸோ இந்த கிளிப்ஸில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருந்த நாகரிகத்தை உருவாக்குனது, நாகரிகத்தை கட்டமைச்சது, நாகர் போல் நடந்துக்கன்னு சொல்கிறது தான் நாகரிகமாக நடந்துக்கன்னு சொல்கிறதுன்னு சொன்னோம். இந்த நாகரிகம் வரதே நமக்கானது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். தமிழர்களுக்கு முன்னாடியே நாகரிகம்னு ஒன்று வாழ்ந்திருக்காங்க. ஸோ நாகரிகத்தில் உச்சத்தில் இருக்காங்க. அரசாட்சி, அந்த சொல்கிற டெமோக்ரஸி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த விஷயங்கள் நாகரிகம்னு என்னது? மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த ஆளுமை, கட்டமைப்பு, இது எல்லாத்தையுமே உருவாக்கி செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்தது நாகர்கள்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காரு. இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சொன்னதை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நமக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. இந்த வீடியோக்கு பார்த்தோன்னே என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. இந்த என்ன ஒரு விஷயம்னா, இப்போது இவ்வளோ தெளிவாக அவங்க பேசுகிறாங்க இந்த நாகரிகம். சரி, இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க? தமிழர்கள்னு சொல்கிறாங்க, மொத்தமாக அழிஞ்சு போயிட்டாங்களா? எப்படி கலவர யுத்தத்தை பண்ண அந்த கும்பல் காணாமல் போன மாதிரி, எப்படி மன்னர்கள்லாம் திடீர்னு காணாமல் போன மாதிரி, தன் படைகள், தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு காணாமல் போன மாதிரி, இந்த மாதிரி இந்த நாகர்களும் காணாமல் போயிட்டாங்களா? இந்த கேள்வி அவனும் கேட்க மாட்டான். சரி, அப்படி வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்கள் யாரு, எங்கே இருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அவங்களும் கிடையாது. எவனாவது ஒருத்தனை கை காட்டி விட்டுருவானுங்க. அப்படி எவனையா ஒருத்தனை கை காட்டினாலும் இவனுங்க இவ்வளோ ஆண்டு காலமாக பழங்காலமாக சொன்னாங்க இல்லை, இந்த விஷயத்துக்கும் அந்த நாகரிகத்துக்கும் ஒத்து போதான்னு பார்த்தா துளியளவும் ஒத்து இருக்காது. அவங்க அப்போவே அந்த அளவுக்கு நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜி இருந்திருக்கணும். ஸோ அப்படி ஏதாச்சும் ஒரு இனம் இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? ஸோ எந்த பக்கம் ஆங்கிளில் பார்த்தாலுமே இவங்க சொல்கிற விஷயம் அடாப்ட் ஆகலை அந்த விஷயத்துக்குள்ளே. ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மன்னர் வந்து இந்த ஆசீவகம், புத்த மதம், அப்புறம் இந்த புத்த மதத்துக்கும் ஆசீவகத்துக்கும், அதாவது சைவம் வைணவம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நடந்த சண்டையை பற்றி தான் அவர் பேசின விஷயங்கள் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். 2 பாயிண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 பார்ட்டாக வரும், கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கும். ஸோ 2 பார்ட்டாக போடலாம். அவர் 2 பார்ட்டாக தான் போட்டிருக்காரு. முதல் பார்ட்டிலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது பார்ட்டாக பார்க்கலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார், அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. ஆரிய வரிகையிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே தான் அந்த கல்ச்சர்ஸ், அந்த மாதிரி மத நம்பிக்கையெல்லாம் உள்ள வருதுல. ஸோ இப்போ ஆரிய நம்பிக்கையிலேருந்து சொல்கிறாங்க, ஆரியர் உள்ள வராங்க. அந்த செப்பி புல்வெளி அந்த சைட்லேருந்து ஈராக்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஈரான்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ராமருடைய பூர்வீகம் என்னன்னு சொன்னோம். ஸோ இப்போ ஆரியர்னா ராமரோட பூர்வீகம் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ஈராக் தான். ஸோ அதே பிராமண இனத்தை சேர்ந்தவர் தான் ராவணனும். அப்போ அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாயிண்ட்ல போகலாம். இது எக்ஸ்ட்ரா துணுக்குகள். அடுத்து இன்னொரு மேட்டர் அப்படின்னா, அவங்க வரும்போது பெண்களை யாரையும் கூட்டி வரல, வெறும் ஆண்கள் மட்டும்தான், இறைகளை மட்டும்தான் கூட்டி வந்திருக்காங்க. இறை மீன்ஸ் அந்த ஆடு மாடுகள், குதிரைகள், இந்த மாதிரி அதை தான் மேய்ச்சிட்டு வந்திருக்காங்க. அதில் தான் அவங்க பயணம் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ தேடி பார்க்கும்போது ஆண்கள் வழி சமூகம் இங்கே இருக்கு தவிர பெண்கள் வழி சமூகம் கிடையாது. இங்கே இருக்க பெண்களை அவங்க மணந்திருக்காங்க, மணந்து அவங்க கலப்பினம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதான் ஆரிய கலப்பு, ஆரிய இன்வெஷன்லாம் சொல்கிற விஷயத்த சொல்கிறாரு.
இவங்க எங்கே இருந்து வராங்க அப்படின்னா செட்டி புல்வெளி அந்த இடத்துல வந்து ஈரான் சைட்லாம் கனெக்ட் ஆகி அந்த ஜௌராஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மதத்தோட கரெக்டான வேர்டு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு அது சௌராஷ்டிரா அப்படின்ற மாதிரி தான் புரியுது. ஏன்னா அதுக்கு சிமிலரான ஒரு கனெக்ஷன் தான். இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஜெராஸ்ட்ரிய மதம்ங்கிறது சடங்குகளுக்கான மதம். இப்போது இந்த டாட்டா ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களுடைய ஈமச்சடங்கு நடக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சௌரியங்கர்கள்னு சொல்லிட்டு நம்ம இந்த படம் இருக்கும், சலார் படத்தில் சௌரியங்கர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், ஒரு 3 கிளான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கிளான்ஸ் தான் இதுவும். ஸோ அது மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதுவும் அடக்கில் வந்து மறைக்கப்பட்ட ஒரு நகரத்தில் தான் நடக்கும். ஸோ இவங்களும் இந்த மாதிரி சிமிலராக கனெக்ட் ஆகுது. அந்த ஒரு மதத்தில் இருக்கவங்க சடங்கு சம்பிரதாயத்துலாம் அதிகமாக இருப்பாங்க, நாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த டாட்டா அவர்கள் வந்து இறந்த பிறகு அவங்களுடைய பணம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க, காக்கா கழுகு அதெல்லாம் கொத்தி திங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய சடங்கு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்துலையும் பார்க்கலாம், கங்குவா படத்துலையும் பார்க்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் பண்ணுவாங்க, எனிமி கேரக்டர். அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் வந்து இறந்து போனோடனே கழுகுகளுக்கு படைப்பாங்க, காக்காக்களுக்கு படைப்பாங்க. அது சாப்பிடலாம் அப்படின்னா அவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணி அதை சாப்பிட வைப்பாங்க. ஸோ அதோட கனெக்ட் ஆகுது. புத்தர் அந்த மதத்தை உருவாக்குறாரு, புத்த மதத்தை உருவாக்குறாரு. புத்தர் தான் அந்த மதத்தை உருவாக்குறாரு. ஸோ மதத்தை உருவாக்கி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு மதம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொள்கையை பரப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு மதத்தை வேர்ல்டு முழுக்க கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு அடிப்படை கொள்கையை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு மதத்தை ஏன் மற்றவங்கள்ட்ட பரப்பணும்? நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீ சொன்னாலே போதும், அவங்களே வந்து அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஆனால் இவங்க தனியான ஒரு டீமை உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பரப்பியிருக்காங்க வணிகர்கள் மூலயமா. அதுக்குன்னு ஆட்களை உருவாக்கி இந்த மிஷினரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்துவ மிஷினரிஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல, இதுக்கெல்லாம் முன்னாடி புத்தரே இந்த வேலையை பார்த்துருக்காரு. மதத்தை பரப்புறதுக்கு ஒரு இயக்கமே வச்சு பரப்பியிருக்காரு. அதாவது ஒரு சங்கம் மாதிரி வச்சு, குரூப் மாதிரி வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் பரப்பியிருக்காரு. ஸோ அதை சொல்கிறாங்க. அவருக்கு நிகராக இருக்க தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமணம் அந்த மதத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. புத்தம் சமணம்ன்ற உருவாக்குறாங்க. தமிழர்கள் மத்தியில் ஆசீர்வாதம்ன்ற ஒரு கோட்பாடு இருக்கு. இவங்களோட கனெக்ட் ஆகிறது. இவங்க சமணம் புத்தம் இதெல்லாம் பெரிய லெவலில் வரும்போது தமிழர்களிடையே இந்த ஆசீர்வாதம் மேலோங்கி இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய கிளாஸ் நடந்திருக்கு. இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. புத்தர் மதம் பெருசா, சமண மதம் பெருசா, இல்லை ஆசீர்வாதம் பெருசா அப்படின்றது. ஆசீர்வாதம் தான் பெரிய ஒரு நெறிகளுடையும் கொஞ்சம் இவங்களை விட விஷயம் தெரிஞ்ச ஒரு இடமா இருந்திருக்கு. இவங்களை விட உங்களுடைய கொள்கையை பரப்பை விட ஆசீர்வாதம் கொஞ்சம் யூனிக்காகவே இருந்திருக்கு சவுத் இந்தியாவில். ஸோ குறிப்பாக தமிழ்நாட்டில் புத்தர் வந்து அவர் வந்து ஒரு ப்ராபசீர் அப்படின்னு, ஜீசஸ் வந்து செகண்ட் கம்மிங் மெசேஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தூதர், இறை தூதர் அப்படின்ற மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. முன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புத்தர் இருக்க காலகட்டத்திலே புத்த மதம் பரப்பலை. 400 ஆண்டுகள் கழிச்சு தான் புத்த மதம்ன்றது ஒருத்தவங்க கையில் எடுத்து ஒரு வியாபாரம் பண்ணலாம்டா பயங்கரமா அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. இங்கே குறிப்பு என்னன்னா, புத்தர்ன்றது வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ அப்போ அவரோட மதத்தை பரப்பியிருப்பாங்கன்னா யார் பரப்பியிருப்பான்னு பார்த்துக்கோங்க. வேர்ல்டு முழுக்க ஒரு மதத்தை பரப்பணும் அப்படின்னா வணிகம் இருக்கணும், அவங்ககிட்ட வெல்த் இருக்கணும். ஸோ வணிகர்கள் தான் வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மூலியமாக தான் பரப்ப முடியும். மாசியோகம் அப்படி தானே போச்சு. இந்த பிள்ளையார் எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வணிகர்களுடைய சாத்தனார்னு சொல்லுவாங்க. சாத்தனார்கள் தான் வணிகர்னு சொல்லுவாங்க. அதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சரில் அந்த சாத்தான்களை எதிர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. இவங்களுக்குலாம் சரி சாத்தான்கள் வந்துருச்சு, சாத்தான் மதம்னு சொல்லுவாங்கன்னா, இந்த சாத்தனார்கள் போனாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த மதம் தான் சாத்தான் மதம்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்களை அவங்க வெறுத்திருக்காங்க அப்படின்னா, பயங்கரமான வட்டி விட்டு கந்தசாமியாக இருந்திருக்காங்க அந்த டைமிங்கில். ஸோ இது எக்ஸ்ட்ரா துணுக்குகள். இப்போ இன்னும் நிறையா மெயின் மேட்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளில் ஆசீர்வாதம் தலை தூக்க ஆரம்பிக்குது. இவங்களை விட கொள்கை, அதாவது புத்த மதத்துலையும் சைவ மதத்துலையும் இருக்க ப்ளஸ்ஸை விட, பெனிஃபிட்டை விட, நாலேஜை விட ஆசீர்வாதத்தில் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு யூனிக்காக வளர ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் வேர்ல்டு வைடில் ஒரு புத்த மதத்தை பரப்பணும்னு நினச்சாலும் அங்கே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை. ஏன்னா இந்த புத்த மதம் வந்து பெண்கள் உள்ளே வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் 1000 ஆண்டுகள் நிலைச்சு நிற்கும். பொம்பளைகள் உள்ள விட்டுறாதீங்கன்னா கெடுத்து விட்டுருவாயிடான்ற மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பெண்களை வெறுக்கவும் செய்யலை. ஏன்னா ஒரு மதத்தை பரப்பணும்னா பெண்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலியே இல்லை. ஏன்னா எங்களை ஒதுக்குறாங்க, அந்த மதத்தை தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும். அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டானுங்க. இதில் நிறைய யூனிக் இருக்கு. இப்போ இன்னொன்று வந்து இந்த பெண்கள் வந்து இந்த நாடக கலைஞர்களாக இருப்பாங்கல்ல, நம்ம ஆடல் பாடலாம் பண்ணுவாங்கல்ல, இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்கல்ல, இவங்க மாதிரி ஆட்கள்லாம் அந்த காலத்தில் பெரும் செல்வந்தங்களா இருப்பாங்க. அவங்க எப்படி செல்வந்தர்கள் ஆனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி செல்வந்தர்களாக இருக்கவங்க அப்படிலாம் இவங்க புத்த மதத்தோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. கடைசி காலத்தில் வயசான பிறகு புத்த மதத்தில் போய் அவங்களோட சொத்துக்களோட அவங்க மட்டும் போல. இப்போ எப்படி நம்மளுடைய அது பேர் என்ன,
இப்போ ஈசா யோகா இருக்குல்ல, ஈசா யோகாவில் கூட பெரிய பெரிய பில்லியனர்ஸ் பணக்காரங்களாம் ஃபண்டு கொடுத்து தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்கல்ல, நாங்கள் சன்னியாசம் துறவரம் போகிறோம்னு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த புத்த மதத்துக்குள்ளேயும் பல பெண்களுக்கு போய் ஐக்கியமாயிருக்காங்க. இந்த மிஷினரி ரிசர்ச் எல்லாம் பரப்புனாங்கன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பரப்புறவங்களுக்கு ஃபண்டும் இந்த மாதிரி தான் போயிருக்கு. இந்த மாதிரி பெண்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. புத்த பிக்குகள் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மாங்குகள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பெண்களுக்குன்னு ஒரு தனி பேரே கொடுத்து உள்ள கொண்டு வந்திருக்கானுங்க. அதே ஒரு கான்செப்ட் என்னன்னா, பெண்கள் புத்த பிக்குகள் எத்தனை ஆண்டு காலமா இங்க பயணிச்சாலும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்காது. ஆனா ஒரு நபர் இப்ப புதுசா ஒருத்தர் ஆண் வந்து புத்த பிக்குகளை மாறுறாரு அப்படின்னா அவர் வந்தா கூட எந்திரிச்சு நிக்கணும், மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அந்த பெண் புத்த பிக்குகள் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிக்க கூடாது அப்படின்ற ஒரு மரபு இருக்கு. அதாவது ஏற்றத்தாழ்வுகள் புத்த குரூப்ல இருக்கு. இதைத்தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட கும்பல் என்ன பேசுது அப்படின்னா, புத்த மதம் தான் எல்லாத்தையும் சமமா பார்த்துன்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடிவே சமமாக தான் வாழ்ந்திருக்கோம், எல்லாரையும் சமமாக பார்த்த ஒரு கும்பல் தான் இவங்க. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸை பார்த்துக்கிட்டு 2000 ஆண்டுகளாக அப்படி அடிமைப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டுகள் அந்த இருந்த விஷயங்கள் வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக இருந்திருக்கு. சவுத் இந்தியாவில் அங்கங்கே இருந்திருக்கும். இந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்க, இவங்க பண்ணிவிட்ட வேலை. அதாவது சொல்லக்கூடிய நாயக்க மன்னர்கள் பல்லவர் காலத்தில், அதே மாதிரி விஜயநகர பேரரசு, இவங்க பண்ணிவிட்ட வேலை. அதுக்கு முன்னாடிலாம் எல்லா மனிதர்களும் ஒற்றுமையாக தான் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி தான், பல்லவர்கள் வரதுக்கு முன்னாடி தான் அந்த கலவர யுத்தம்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ கலவர யுத்தத்தை பற்றி பேசும்போது தெளிவாக பேசுகிறேன். அந்த கலவர யுத்தத்தில் அந்த ஒட்டுமொத்த மன்னராட்சியும் முடிவு கொண்டு வரப்படுது. ஸோ இந்த புத்த புக்களும் சமணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பகுத்தறிவு பேசுகிறாங்கல்ல, பெரியார் வந்து பகுத்தறிவு பேசுறாரு. ஈவேரா ராமசாமி இருக்கார்ல, அவர் பகுத்தறிவு பேசினாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட உருவ சிலைக்கே மாலை போட்டு மரியாதை செலுத்தி அவரோட உருவ சிலையே பின்னாடி மாற்றி அளவு குத்தில இழுத்துட்டு போனாங்க. யார் கடவுளே இல்லைன்னு சொன்னாரோ, வெறும் கல்லுடான்னு சொன்னாரோ, அவரே இறந்து போன வெறும் ஃபோட்டோவை அவங்க எழுதிட்டு தெரியாங்க. அது கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவரே கடவுள் ஆக்கின மாதிரி. இப்போ என்ன, நான் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு 50 ஆண்டுகளில் நடந்ததை சொல்கிறேன். இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. புத்தரும் இதை தான் சொல்லியிருக்காரு, உருவ வழிபாடு இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி புத்தருடைய அந்த ஸ்பிரிச்சுவல்லாம் டீச் பண்ணியிருக்காரு. கடைசி என்ன நடக்குது, அவரையே கடவுளாக்கி அவரையே ஒரு சிலையை உருவாக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2 குரூப் பிரியுது. இப்போ கூட இது இருக்குல்ல, அதாவது வள்ளலார் குரூப்ல வந்து 2 குரூப் பிரிஞ்சிருக்கு. இன்னொரு தெரியும் உங்களுக்கு, அது இப்போ பேர் செய்ய தெரியல, ஆனால் வள்ளலார் குரூப்ல 2 பிரிஞ்சிருக்கு. ஒன்று வேற மாதிரி செயல்படும், இன்னொன்று வேற மாதிரி செயல்படும். என்னன்னா 2 வணிக கும்பல். இது வணிகம் தானேங்க. நீங்க பார்த்துட்டீங்கனாலே பெரிய பெரிய இயக்கங்கள், பெரிய பெரிய சங்கங்கள், பெரிய பெரிய அந்த மடங்கள்லாம் அங்கே ஃபண்டு புரளும், காசு நிறைய புரளும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல ஃபண்டு தானே, அதை பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க. ஸோ வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரி நிறைய மேட்டர் நடக்கும். அதுக்குள்ள பிளாக் மணி ஒயிட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி புத்த மதம் 2ஆக பிரியுது. மகாயான புத்தம், அப்புறம் இன்னொன்று இருக்கு தேராத யான புத்தம் சொல்றாங்க. அதாவது தேர்ச்சி பெறல, ஒழுங்குமுறை சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு 2 குரூப்பு இதை வச்சு பயங்கரமா வியாபாரம் பண்ணலாம்டா புத்தரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிறவன், கொஞ்சம் ஐடியாலஜி இருக்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, உங்க புத்தரை தானே அவனை கடவுளை ஆக்குறோம், நீங்க உங்க புத்தரை எதிர்ப்பீங்களா, உங்க புத்தரை நீங்க எதிர்த்து பேச முடியுமான்னு சொல்லிட்டு இங்கிட்டு கொள்கை பரப்புவார்கள். அதாவது கடவுள் மறுப்பு, கடவுள்லாம் கும்பிடக்கூடாது, சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து அவரோட அந்த பேஸ் லைன் இருக்குல்ல, அவரோட கோட்பாடு, அந்த கோட்பாடை ஏற்று நடக்கிற கும்பல் அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனால் 2வது ஒருத்தர் வந்து வியாபாரமாக நினைச்சான் பாருங்க, புத்தரையே வியாபாரம் பண்ணிட்டாங்க. புத்தர் சிலையை உருவாக்கி அதுக்கு ஒரு மகாயான புத்தம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நெறிமுறையெல்லாம் கொண்டு வந்து, யாரு கடவுள்லாம் இப்படிலாம் வணங்காதீங்க, இதெல்லாம் தேடாதீங்கன்னு சொல்லி சொன்னாரோ அவரையே கடவுளாக்கி வித்துட்டாங்க. ஸோ இதுதான் வியாபாரத்தோட பவர், அதாவது பிஸ்னஸ் மேனோட பவர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத கோட்பாட்டில் இருக்கும்போது புத்தம் வந்திருக்கு, புத்தம் வந்து சைவம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3ஆவதா இன்னொரு சைவம் இருந்திருக்கு. அதாவது இன்னொன்று சைவம்ன்றதுன்னா ஆசிவகம் தான் சைவம் ஆகுது. ஸோ இங்கே என்ன மேட்டர் அப்படின்னா, சைவம் ஆசிவகம்ன்றது கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிசி பாண்டியன் வந்து சைவம் ஆசிவகம்ன்றது 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். சிவனையும் கும்பிடுவாங்க, முருகனையும் கும்பிடுவாங்க, ஆனால் ஆசிவத்தை பரசாட்டுவாங்க. ஆனால் ஆசிவன்றது ஒரு தனி மதம், அது ஐயனார் வழிபாடு, ஐயனாரோட கோட்பாட்டுக்குள்ள வரும். ஏன்னா உருவாக்குனவங்க தான் ஐயனாராக உட்காந்துருக்காங்க. 3 பேர் தான் தீர்த்தங்கர், அதெல்லாம் சொல்றது 3 பேர் உருவாக்குனாங்க. அவங்க பேர் மர்கலி கோசலார்னு சொல்லுவாங்கல்ல அவர், அப்புறம் ஜெயின மதத்தை உருவாக்குனது மகாவீரர்னு சொல்லுவாங்கல்ல, அதை மகாவீரெல்லாம் கெட்டில் பண்ணுவாப்புல, பரசுராமன் எல்லாம் சொல்லுவாப்புல. ஆனால் மர்கலி கோசலார்ன்றது வந்து அவரோட கணக்கில் எடுப்பார். ஆனால் அந்த மர்கலி கோசலார் தான் ஐயனாரா வழிபடப்படுறது. மெயின் ஐயனார்னு சொல்றது அந்த மர்கலி கோசலார். இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் இன்னொரு ஐயனார்கள். 2 பெண்களோட இருக்க ஐயனார் வந்து ஒரு ஆளு, இன்னொரு ஐயனார் இருக்கான்னு சொல்றாங்க. ஐயனார்லேயே 3 வகை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கடவுள் கிடையாது, வாழ்ந்த ஒரு மனிதர்கள். அவங்க இந்த மதத்தை உருவாக்கியிருக்காங்க, ஆசீர்வாதத்தோட கனெக்ட் ஆகி. அதெல்லாம் சப்தகன்னிகள்லாம் அங்கே இருக்காங்க, இந்த ராயல் லேடிஸ். ஸோ இந்த ராயல் லேடிஸ் அந்த டைமில் இந்த ராயல் லேடிஸ்லாம் வணங்க வச்சிருக்காங்க. இந்த 3 பேர் இந்த காவலராக ஐயனார்கள் இருக்காங்க.
இதில் இன்னும் துணுக்குகள்லாம் நிறையா வரும். ஐயனார் வழிபாடு இருக்க இடத்துல என்ன சொல்ற கருப்பு வழிபாடு இருக்கும், கருப்பு சாமியும் இருப்பாங்க. ஸோ ஐயனாருக்கு வந்து கண்ணை மூடிட்டு கருப்பு சாமிக்கு பலி கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குலதெய்வத்தை காயடிச்ச வேலை. யாருமே அந்த ஐயனார் வழிபாட்டை எடுத்துக்கல. அது குதிரை வழிபாடு. குதிரைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய இடமே கிடையாது. ஸோ வணிகர் சம்பந்தப்பட்ட கும்பல். அந்த அந்த ஐயனார்களை தான் சாத்தனர்கள் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹை லெவலில் போர்ஷனில் இருக்கவங்க சாத்தன்கள் சொல்லுவாங்க. வணிக சாத்தன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த வேர்ல்டு நார்த் இந்தியான்ற பாருங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் வந்து நம்ம தமிழ் கடவுள்களெல்லாம் சாத்தன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பர்பஸ் என்ன அப்படின்னா, இவங்களோட உண்மையான பேரே சாத்தன்கள் தான். இவங்க சாத்தன் வணிகர்னு சொல்லுவாங்க. இவங்க வணிகம் பண்ண டைமில் அவங்க பேர் சாத்தன்கள். ஸோ அதனால அவங்கள சாத்தான்னு சேட்டன்னு சொல்லி வழிபடுறாங்க. அது நெகட்டிவாக மாற்றிட்டானுங்க. உங்களுக்கு புரியுது? அவங்க பண்ணுற ரிச்சுவல்ஸ்லாம் பார்க்கும்போது, இந்த பலி கொடுக்குறதெல்லாம் பண்ணும்போது குலதெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் ஐயனார்கள் வழிபாட்டுக்கு இந்த பலி கொடுக்குறத நிப்பாட்ட ஆரம்பிச்சானுங்க. நம்ம இந்த மாதிரி பலி கொடுக்குறத பார்த்து இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம வந்து ரிச்சுவல் வந்து தப்பான ரிச்சுவல் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால அதை நிப்பாட்டினாங்க. ஆனால் நம்மளோட குலதெய்வ வழிபாட்டுகள் எப்பயுமே இருக்கும். வெஸ்டர்ன் சைடு போன பிறகு அவங்கள பார்த்து பயந்ததுக்கான காரணம், பலி கொடுக்குறத பார்த்து இவங்களாம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுறவங்க, மந்திரிகம் தெரிஞ்சவங்க, ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அது சாத்தான்கள்னு சொன்னாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வணிக கும்பல் அங்கே போச்சு. ஓகே, இவங்களே பார்த்து பயப்படுறாங்கன்னா அவங்களே பெரிய வணிக கும்பல். அவங்கள பார்த்து இந்த வணிகத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா இவங்க எவ்வளோ கெடுவ குஸ்காவார் பயணி வச்சுப்பாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டான் பாரிசாலன் டிசிபி, ஏன்னா அவங்க அந்த கும்பல் தானே. ஓகே, இங்கே இருக்க அந்த ஐயனார் வழிபாட்டில் அந்த கருப்புக்கு மட்டும் பலி கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த கருப்பு வழிபாடை வெளியே கொண்டு போக முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க வச்சிருக்க கோயிலே அங்கே இருக்க கருப்பு வழிபாடு தான். அங்கே ஆல்ரெடி கருப்பு வழிபாடு, அதாவது குலதெய்வ வழிபாடு தான் இருந்திருக்கும். அதை பக்கத்தில் இவங்க எக்ஸ்ட்ரா பிளீஸ் பண்ணி கோயில் எடுத்து கட்டுறோன்ற பேரில் பக்கத்தில் ஐயனார் சிலையை இறக்கிடுவாங்க, சப்தகண்ணி இறக்கிடுவாங்க, இதெல்லாம் இறக்கிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிசிபி பாண்டியன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குலதெய்வ கோயில் ஒருத்தவங்க அவங்க நடத்தியிருந்தாங்க. ஒரு வீடியோ கிளிப் கூட அவங்க சேனலில் இருக்குது. ஸோ ஒரு குலதெய்வ கோயிலை உள்ளே போய் சப்தகன்னிகளை உள்ளே இறக்கி அந்த உண்மையான குலதெய்வ கருப்பு வழிபாட்டை அப்படியே மாற்றி ஆசிர்வாத கோயிலாக மாற்றுறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்பவும். நம்மளுடைய குலதெய்வத்தில் இப்படி தான் ஒவ்வொருத்தவனும் மாற்றினான். சைவம், வைணவம், புத்தம் இவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கான காரணம் ஒரே டார்கெட், பூர்வீகமாக இருக்க அந்த குலதெய்வத்தை அடிக்கிறதுக்கு. இவங்க வந்தது காரணம்னா வணிக கும்பல் தான், வணிக காரணம் தான். ஆனால் மெயின் மேட்ரு என்னன்னா, யார் ஒட்டுமொத்தமாக இந்த இவங்களை ஃபுல்லாக நம்ம மதத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் ரூட்வே. அந்த ரூட்வேயை விட்டாங்கன்னா அவங்களை ஈஸியாக காயடிச்சிடலாம். அப்போ அந்த ரூட்வே விட வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் தான் இத்தனை மதங்கள். உங்களுக்கு புரியுதா? மக்களை பிரிச்சாலும் சொல்லிச்சு. ஏன்னா நிறைய பேர் உள்ள ஸ்ட்ராங்காக இருந்தாங்க குலதெய்வ வழிபாட்டில். இன்ன வரைக்கும் நம்ம இருக்கோம்னா இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம்னு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு கொண்டு வந்தானுங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, குலதெய்வ கோயிலுக்குலாம் பலி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுன்னு அப்படியே அமைதியாயிட்டாங்க. இல்லை அப்படிலாம் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுங்க இன்ன வரைக்கும் பல்லாயிரம் ஆண்டுகள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடை முடிக்க முடியல பாருங்க. ஸோ அதை தொட்டாலே மக்களுக்கு ரொம்ப கொந்தளிச்சிருவாங்க. எப்படி ஜல்லிக்கட்டை தொட்டா கொந்தளிச்சாங்களோ அந்த மாதிரி. இதில் என்ன கூத்துனா, ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து காங்கேயம் காளையை கொண்டு வந்தாலே காங்கோவில் வந்து கொண்டு வந்த காலை தான், யார் முருகன் தான் கொண்டு வந்தாப்புல. இது வேற ரூட், அதுக்குள்ளே போனால் இப்போ அடுத்து பார்க்கலாம். ஆசீர்வாதத்துக்கும் சமண துறவிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்கிறாப்புல. புத்தர் மதத்தை கூட விட ஆசீர்வாதத்துக்கும் சமணத்துக்கு தான் ரொம்ப, அதாவது ஆசீர்வாதத்துக்கும் சமணத்துக்கும் ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ஆசீர்வாதம் முன்னாடி இருந்த ரூட் வேல இருந்திருக்கு, முன்னாடியே உள்ள வந்துட்டானுங்க, செல்வ செழிப்பாக இருந்துட்டானுங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டானுங்க. புத்த மதமும் ஆசீர்வமும் உள்ள சைவமும் உள்ள வர முடியலன்றனால சைவர்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்கிறானுங்க. ஆசீர்வாத சித்தர்கள், அந்த ஞானிகள்லாம் சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்கிறாங்க, ஆனால் ஜடா முடி வச்சிருப்பாங்க. பட் இந்த சைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடியெல்லாம் பிடுங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி தலையில் இருக்க முடியெல்லாம் அவங்களே பிடிங்கி இந்த புத்த புக்குகள் மாதிரி இருப்பாங்க. இந்த சமண துறவிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு உங்களுக்கும் டிஃப்ரென்ஸு. முடியை பிடுங்கி, இது எனக்கு புரியல, அமைதியை பொதிக்கிறவங்க முடியை பிடுங்குவாங்களா? ஒரு முடியை பிடிச்சதாலே நமக்கு அவ்வளோக்கா வரும், வலிக்கும். இவங்க அப்படி இதை பிடுங்கி விட்டு அது ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க வந்து இந்த ஆசீர்வாதத்தை டம்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆசீர்வாதமும் சமணமும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ரிலேட்டடாக ஒரே மாதிரி தான் இருக்கும். சமணமும் ஆசீர்வமும் பார்க்கறதுக்கு ரிலேட்டடாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஆசீர்வமும் சமணமும் ஒன்று தான் சொல்லிட்டு டிசி பண்ணி முடிச்சு விட்டாப்ல. ஆனால் உள்ளே போய் நம்ம நோண்டி பார்க்கும்போது மன்னர் சொல்கிற மாதிரி ரெண்டும் வேறு வேறு தான். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் மாற்றி விட்டு அதை ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா மதங்களும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தானே கடவுள், ஒருத்தர் தானே கடவுள். அதை ஒரு விஷயத்தையும் எல்லாருமே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொன்னாங்க? ஏன்னா குழப்பங்கள் நிறைய இருந்தாதான் அவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு தானே இத்தனை கடவுள்களை கொண்டு வந்தான். கடவுள்னு நம்ம ஆல்ரெடி உன்னை கும்பிட்டுட்டு தானே இருந்திருப்போம். அப்போ அந்த கடவுளே எடுத்து உங்கள் கடவுள் நல்லா இருக்குது, உங்கள் கடவுள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளே கும்பிட வச்சுருக்கலாம்ல. ஏன் அவன் திணிக்கிறான்? ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு மதங்களை ஏன் பரப்புறான்? காரணம் என்னன்னா, மக்கள் டிவைட் பண்ணணும். அவன் ரூட் வேலேருந்து வெளியே வரணும். அவனை அடிமைப்படுத்தி ஆளணும்னா அவன் மதத்திலேருந்து தான் வரணும். அவன் ரூட் வே மதம் தான், அவன் குலதெய்வம் தான். அதை முடிக்கணும்.
எல்லா நாடுகளிலும் எல்லா இடத்துலையும் பழங்குடியினர்லாம் அவங்களுடைய முன்னோர்கள் தான் மூதாதையர்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன் இது ஆப்பிரிக்காவே எடுத்துக்கோங்க. ஆப்பிரிக்கா ஃபுல்லாக கிறிஸ்டின் நாடாக மாற்றுறாங்க. அங்கே அவங்க ரூட் என்ன குலதெய்வ வழிபாடு இந்த பழங்காலத்தில் பலி கொடுத்தா தான் வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் முந்தைய மனிதர்கள்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாமளே எப்படி இருக்கோம்னா அப்போ அவங்க இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் மாற்றி விட்டு அவங்கள எப்படிலாம் கிறிஸ்டினாக மாற்றி விட்டுறாங்க. இதனால என்ன நடக்கும்? ஆப்பிரிக்காரங்க அவனுடைய பூர்வீகத்தை மறந்துட்டாங்க. இது ஒருத்தன் பூர்வீகம் மறந்துட்டான்னா, ரூட்வேயை மறந்துட்டான்னா அவன் குலதெய்வம் அவனுக்கு பாதுகாப்பாக நிற்காது. அவனுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்காது. அவன் குலதெய்வத்துக்கு பலி கொடுத்து அதுக்கு வழிபாடு கொடுத்துட்டே இருந்தானா அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும். வெளியே இருக்கவே அந்நியன் உள்ள வந்தானா அவனுக்கு ஆப்படிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றக்காக ரூட்வேயை அடிச்சு விடணும். எங்கெங்கெல்லாம் எல்லை சாமிகள் இருக்கோ அந்த எல்லை சாமியெல்லாம் காயடிச்சு விடணும். அங்கே ஃபுல்லாக இவங்களுடைய வணிக கும்பலில் கடவுளாக்கி அதை வணங்க வச்சிடணும். அப்போ அவங்களுடைய ஆள் உள்ளே போடுறது நம்ம ஆள் தடுக்கிறாங்க அப்படின்னா, உள்ளே வந்து நம்ம ஆளை தடுத்து அவங்களாலேயே கடவுளாக மாற்றிட்டான் அப்படின்னா அவனுடைய செல்வ செழிப்பு எவ்வளோ டபுள் மடங்கு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் இங்கே பண்ணாங்க. ஐயனார் வழிபாட்டில் மெயின் போர்ஷனே மர்கலி கோசலார் தான். மர்கலி கோசலார் தான் மெயின் தலைக்கட்டு. 3 ஐயனார் இருப்பாங்க. 3 ஐயனார் வகைகள் இருக்கும். அதில் முதல் ஐயனார் வகை தான் மர்கலி கோசலார். அப்புறம் அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு விஷயத்த மெயினாக பண்ணியிருக்காங்க. நிலைக்கதை வைப்போம் பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே நம்ம நிலைக்கதை வைப்போம்ல, இதற்கு அறிமுகப்படுத்துறது இவங்க வந்து கொடையாக கொடுத்ததே இந்த ஆசிரமம் தான் சொல்கிறாங்க. அதாவது நாகரிகமாக எப்படி வளர்ந்த ஒரு கும்பலை இவங்க வந்து இந்த நிலைக்கதை வச்சு இவங்க நாகரிகப்படுத்தினாங்களாம். இந்த நிலைக்கதவுன்னு சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லை கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கம்பு கல்லை வச்சு மேலே ஒரு போட்டிருப்பாங்க. நிலக்கதவு மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இதுதான் இந்தியா கேட். வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா ஒரு கேட் மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை, இந்த கேட்டை வச்சவங்க போடலாம் பெரிய கேப் மாதிரி பயிலுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வணிக கும்பல். நாங்கள் வந்துட்டு போன எல்லைடா, நாங்கள் வந்துட்டு போன இந்த இடத்துல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். வெள்ளையர்கள் உள்ள, அதாவது சொல்கிறது நான் ஆரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு கேட் மார்க்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ஒரு கேட்டு நாங்கள் இங்கேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட் வைக்கிறாங்கல்ல, இந்தியா கேட் இந்த மாதிரி கேட்லாம். ஸோ அந்த மாதிரி கேட்லாம் காரணம் என்னன்னா இவங்க தான் வைக்கிறாங்க. அந்த கேட் பக்கத்தில் ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும், ஒரு தூபி மாதிரி இருக்கும். இதுதான் ஈஜிப்டில் பிரமிடுக்கு பக்கத்துலேயும் இருக்கும். இதுதான் பாபிலோன் சிவிலைசேஷன்லேயும் இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரே கும்பல்ன்ற அடையாளம் இதெல்லாம். அதுதான் இங்கே நிலக்கதவு டிசைன்லாம் யார் பண்ணுவா? இங்கே ஒரு கும்பல் இருக்குது, பெரிய லெவலில் வணிகம் பண்ணுற கும்பல் இருக்குது. உண்மையிலே இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் பல பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சொத்து பத்துலாம் இன்னும் பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருக்குது. 18 படி கும்பல். அந்த 18 படி கும்பல்லாம் கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க நிலக்கதவெல்லாம் அது கிராண்டாக பண்ணுவானுங்க. அவங்களோட வீடுகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், தரமாக செய்வாங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் யார் பண்ணது? இந்த வணிகர் கும்பல். ஸோ நிலக்கதவே கொடையாக கொடுத்தாங்க இவங்க தான் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அந்த 2 வீடியோ கிளிப்பை நான் கீழே போடுறேன், தயவு செய்து பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தோட மெர்ஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். நிலக்கதை மட்டும் தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கஜலட்சுமின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்சு காமாட்சி விளக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது காமாட்சி விளக்கு நீங்கள் பேர். ஆனால் அங்கே இருக்கிறது கஜலட்சுமின்னு சொல்கிறாங்க, மாதங்கி அவங்க பேர். ஸோ அதையும் இவங்க தான் கொடையாக கொடுத்தாங்களாம். மாதங்கினா யார்? ஸோ கொஞ்சம் தேடி பாருங்க, விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது அது மட்டும் கிடையாது, இந்த சமணம் பௌத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளாஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு யூனிக்கான விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த ஐயனார் வழிபாட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த 3 பேர் சொல்கிறாங்களா, அவங்களோட பேர் என்ன? சாத்தனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமன் பரமு அப்படின்னு சொல்கிற ஒரு பேர் வழக்கம் பேர்லாம் இருக்கும்ல, இந்த பேர்லாம் எங்கேருந்து வருதுன்னா பரமசாஸ்தா அப்படின்ற பேர். சாஸ்தான்ற பேர்னா சாத்தன், பரமசாத்தான்னு சொல்கிறது. அதாவது இந்த வணிக கும்பல்லே டாப்பில் இருக்க ஒரு ஆள், அவங்க கிரேடு கிடைக்கும்ல, கிராண்ட் மாஸ்டர்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இலிமினேட்டில் வந்து 33 டிகிரி ஃப்ரீமேஷன்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிரேடு. ஸோ அவங்க தான் பரமசாஸ்தான்னு சொல்லிட்டு சாஸ்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாத்தான்ற கிரேடு அவங்களுக்கு. ஸோ அவங்களையும் குறிக்கிறாங்க. இந்த 3 பேர் சொன்னோம்ல, இந்த ஐயனாரில் 3 பேர் சொன்னோம்ல, அவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது. நம்முடைய ஆசிவகம் வந்து தமிழர்கள்கிட்ட ரொம்ப ரூட் பேக்கிட்ட நல்லா பழகிட்டாங்க. இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, இந்த கலவர யுத்தம் நடந்துச்சுல, களப்பிரர் காலம். அந்த களப்பிரர் காலத்தில் இது எல்லாமே அமைதியாக இருந்துச்சு. அந்த டைமில் சைவமும் வைணவமும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சைவம் உள்ள நல்லா வேறு உண்ட ஆரம்பிச்சிருச்சு, புத்தமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பல்லவர்கள் அடுத்தவங்களாம் வராங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இந்த டைமிங்லாம் திருப்பி பூம் ஆகுது. அதாவது ஆசிவகம்னு சொல்லி சைவம் வளர ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் சோழர்கள் திருப்பி ரீபிரத் ஆகிறாங்க. இந்த கலவர யுத்தமும் கொஞ்சம் இருண்ட காலமாக இருக்குது. அது இருண்ட காலத்தில் தான் சைவமும் வைணவமும் உள்ளே வருது. ப்ரோ ஆசிவமும் அந்த டைமில் அழியிற டைமிங்கில் இருந்திருக்கு. பெரிய பெரிய மன்னர்கள்லாம் அழிஞ்சிருக்காங்க. எப்படி ப்ரோ சைவமும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா, அதை பற்றி நான் கலவர யுத்தத்தை பற்றி சொல்லுறேன். அவங்களாம் யார் அப்படின்றது ஆக்சுவலாக இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இவங்களாம் யாருன்னு. நார்த் இந்தியாவில் ஒரு வணிக கும்பல் இருக்குது அப்படின்னா, சவுத் இந்தியாவில் ஒரு குரூப் இருக்கும். அங்கே சேட்டுன்னா அப்போ இங்கே யார் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்கே சேட்டு அப்போ இங்கே யார் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிள். இது மாதிரி தான் இவங்க கூட சண்டை. நீ வணிகம் அதிகமாக பண்ணுறியா, நான் வணிகம் அதிகமாக பண்ணுறியான்னு. அப்போது இங்கே வணிகம் பண்ணுறவனை தூண்டி விட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன், கலவரத்தை சொல்கிறேன், அதுக்கு தனியான வீடியோ போடுவோம். இதில் போட்டது உழப்ப அது அந்த வீடியோவில் பார்க்கலாம். பல்லவர் காலகட்டத்தில் ஆசிவகத்துக்கு வரி போட்டிருக்கானுங்க. வரி எக்ஸ்ட்ரா கொட்டணும், இந்த மதத்தை பின்பற்றவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. மதத்தை பின்பற்றுறதுக்கு, ஒரு சமயத்தை பின்பற்றுறதுக்கு எதுக்குள்ள வரி கட்டணும் அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. அப்போது
எவனோ ஒருத்தனுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த மதத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா வரி கட்டினா இந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை, நான் நீங்க சொல்ற மதத்தை ஃபாலோ பண்றேன்னு ஒரு மதத்துக்கு மாறுவான். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாஃப்டாக ஃபோர்ஸ் பண்ணி நடக்கிறது. இன்னொன்று வந்து இந்த பத்மாவதி இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த பேர்லாம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, தீர்த்தங்கரன்னு சொல்லுவாங்க. 24 தீர்த்தங்கரன்னு நினைக்கிறேன். அது தீர்த்தங்கர்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கீழே ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கர் இருக்கார்ல, ஆதி தீர்த்தங்கரன்னு சொல்றவருக்கு தான் கீழே வந்து இந்த காளை மாடு சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சிம்பிள் மாறும். ஸோ சிம்பிளை வச்சு தான் அவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்கள்ட்ட ஒரு யூனிக் இல்லை, ஒரு மக்களோட கனெக்ட் ஆகிற சோல்ஃபுல்லாக கனெக்ட் ஆக முடியல அப்படின்றனால அது டவுன் ஆகிட்டு இருக்கு. அது சமண மதம் டவுன் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெண்கள் இருப்பாங்களா, பணிப்பெண்கள், தீர்த்தங்கரங்களோட பணிப்பெண்கள் இருப்பாங்களா, அவங்களோட 21, 22வது தீர்த்தங்கரர்களுக்கு இந்த பணிப்பெண்கள்லாம் இவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு கீப் பண்ணி அவங்கள, இப்போ காந்தி இருக்காரு அப்படின்னா காந்திக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, 2 பெண்கள், அந்த பெண்களை நீங்கள் நாட்டுக்கு தியாகம் செஞ்சவங்கன்னு சொல்லி வணங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு. தீர்த்தங்கருக்கு உதவி செஞ்ச பெண்களை கடவுள்களாக வணங்க ஆரம்பித்து அவங்களுடைய கல்ச்சரை வளர்த்துருக்காங்க. அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மதம் இருக்குது அப்படின்னா அது ஒரு கோட்பாடு இருக்குது, அது ஒரு நெறிமுறைகள் இருக்குது, மக்களுக்கான தூய்மையான விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த தூய்மையான கோட்பாட்டை தான் அவங்க கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. என்ன பிரச்சனையானாலும் சரி, எவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இந்த தூய்மையான கோட்பாடை மாற்றக்கூடாது அப்படின்றது தான் இருக்கணும். மக்கள்கிட்ட எப்படியாவது இந்த மதம் போய் சேரணுன்ற ஐடியால தான் இவங்க இந்த தீர்த்தங்கர்களோட கூட வேலை பார்த்த பணிப்பெண்களையே கடவுளாக்கிறப்ப சரின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த பெண்களோட டாமினேஷன் நம்ம சைடில் அதிகம் இல்லை. ஸோ பெண்களை ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு என்ன ஒரு மதம்னு எனக்கு தெரியல. இந்த மதம் சமண மதம் வந்து பெண்கள் அந்த தீர்த்தங்கர் பக்கத்து பதிலாக அவங்க பெண்களை வணங்குறப்போ அவங்க தான் நிறைய பெண் தெய்வங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், அங்கே அந்த அம்மன் இந்த அம்மன்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியுதா? ஆனால் டிசி பாண்டி என்ன சொல்கிறாரு, சப்த கன்னிகள் முடிச்சு விட்ருவாங்க. சப்த கன்னிகளோட நீச்சி தான் இதுக்கு முன்னாடி சமணம் இருந்துச்சு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த ராயல் லேடிஸ்ன்னு சொல்கிறவங்க, இந்த ராயலாக வாழ்ந்த இந்த கும்பலோட லேடிஸை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஒரு மதத்தை ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது வித்தரலான்னு விற்கிறவன்ட்ட அங்கே எப்படி கொள்கை இருக்கும், அங்கே எப்படி நமக்கானதாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கான கேள்விக்கான பதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் இது முடியுது. 2வது பார்ட்டை அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உடம்புல ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் தான் சண்டை செய்ய முடியும். உடம்புல ரத்த சூடா இருக்கு, நீ தான் செய்யணும்.